ராதிகா கிட்ட பாக்கியா பத்தி பெருமையா பேசுற கோபி ஈஸ்வரி கிட்ட முதல் முறையா துணிந்து சவால் விட்ட பாக்கியா. இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில ராதிகா கிட்ட ஏன் இவ்வளோ கடுமையா நடந்துக்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் உங்க பையனோட மனைவி அவங்க தான், அவங்களே பார்க்க கூடாதுன்னு சொல்றது ரொம்பவே தப்பானது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கிட்ட பாக்கியா சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி, நீ என்ன சொன்னாலும் சரி, என் பையன் விஷயத்தில் நான் தான் முடிவெடுக்கணும், வேற யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்கியாவோட வாயை அடைக்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்கு பாக்கியா, நீங்கள் இப்போ தடுத்தாலும் உங்கள் பையன் கண் முழிச்சதோ அவங்க வீட்டுக்கு தான் போயாகணும், ராதிகா கூட இருந்து அப்போ எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி, என் பையன் எதுக்கு அவள் வீட்டுக்கு போகணும், அங்கெல்லாம் அவனை அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி, என் பையனை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து என் பக்கத்துலேயே அவனை வச்சு நான் பார்த்துக்குவேன், அவனை நான் சரியாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான பாக்கியா, இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது, இது அவரோட வீடும் கிடையாது, என்னாலேயும் அவரை வச்சு பார்க்க முடியாது, எனக்கு அந்த அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கிட்ட பதிலடி கொடுக்குறாங்க பாக்கியா. ஆனால் ஈஸ்வரி, நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படியானாலும் சரி, உங்கள் பையன் இங்கே வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பாக்கியா திருப்பி பேசுகிறாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என் பையனை விட்டுட்டு பிரிஞ்சிருக்க என்னால் முடியாது, ஏற்கனவே ஒரு உசிரை நான் பறி கொடுத்துட்டு நான் அனாதையாக தவிச்சிட்ருக்கேன், என் பையனையும் அப்படி என்னால் விட்டுட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா, நீங்கள் உங்கள் பையனை பார்த்துக்கோங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் இந்த வீட்டில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் ஈஸ்வரி, வீடு ஓன் பேரில் இருக்குது அப்படிங்கிற திமிரில் நீ பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு, உங்களை மாதிரி நிமிஷத்துக்கெல்லாம் மனசை என்னால் மாற்றிக்க முடியாது, அன்னைக்கு அவ்வளோ தூரம் மாமா இறந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனையை பண்ணி என்ன எல்லா காரியமும் செய்ய சொன்னீங்க, ஆனால் அந்த கோவத்தையும் அவர் ஏன் மேலே தான் காட்டினார், அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஏன் பையன் அப்படிங்கிற மாதிரி உருகிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும், உங்கள் பையன் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாக்கியா. ஆனாலும் ஈஸ்வரி, நான் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் பாக்கியா, நான் உள்ளே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற அளவுக்கு துணிச்சிட்டாங்க. அடுத்ததாக கோபிக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ராதிகா ஒத்த பைசா கூட கொடுக்கக்கூடாது, எல்லாமே என்னோட பணமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து செழியன் கிட்ட கொடுத்து ஹாஸ்பிட்டலில் பில் கட்ட சொல்கிறாங்க. அதுக்கு செழியன், பணம் எதுவும் வேண்டாம் பாட்டி, என்னோட சேவிங்ஸில் பணம் இருக்குது, அதை வச்சு நான் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜெனி, அந்த பணத்தை பாக்கியா ஆண்டி அன்னைக்கு கஷ்டப்படுற நேரத்தில் நீ எடுத்து கொடுக்க உனக்கு மனசு வரலை, இப்போது உங்கள் அப்பாக்குன்னு சொல்லி வரும்போது நீ எடுத்து கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஜெனி பார்த்தீங்கன்னா செழியன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே செழியன், அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிட்டு போயிடுறாரு. அடுத்ததாக ராதிகா கோபியை பார்க்குறதுக்கு போயிடுறாங்க. ஆனால் கோபி ராதிகா கிட்ட, உனக்கு நான் ஃபோன் பண்ணும்போது நீ எடுக்கவே இல்லை, அத்தோட மற்ற எல்லாத்துக்கும் நான் கால் பண்ணேன், யாருமே என்கிட்ட பேச தயாராக இல்லை, ஆனால் ஒரே ஒரு ஃபோன் தான் பாக்கியாவுக்கு பண்ணேன், அந்த நிமிஷமே என்னை வந்து காப்பாற்றிட்டா பாக்கியா, இப்போ தான் குடும்பம்னா என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்குது, நான் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் பாக்கியா அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னை காப்பாற்றிருக்கா அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்ட பாக்கியாவை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு கோபி. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ராதிகா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. எனவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.